கேன் போன்றவற்றுக்கு எரிபொருள் வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பீப்பாய்களிலும் கேன்களிலும் எரிபொருளை பெறுவதற்காக பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி தேவையற்ற நெரிசல் வரிசைகளை உருவாக்குவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. போதுமான எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது. சிலர் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி இவ்வாறு செயல்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ரத்தினபுரி அவிசவள்ளி வீதியில் எகலியகொட மின்னணு சந்திக்கு அருகில் இன்று காலை நடந்த விபத்தில் 23 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்ஸும் லொரியும் வளைவில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 9 பெண்களும் 14 ஆண்களும் காயமடைந்ததாகவும் 2 ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் தேசிய பேரவையைச் சேர்ந்த தவமலர் சுரேந்திரநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று வல்வெட்டித்துறை நகரசபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவேந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது. 16 உறுப்பினர்களை கொண்ட வல்வெட்டித்துறை நகரசபைக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய பேரவை 7 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 5 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1 ஆசனத்தையும் கைப்பற்றின. தவிசாளர் பதவிக்காக தமிழ் தேசிய பேரவை சார்பில் போட்டியிட்ட தவமலர் சுரேந்திரநாதனுக்கு 7 பேரும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட மகாலிங்கம் மயூரனுக்கு 6 பேரும் ஆதரவு வழங்கினர். தேசிய மக்கள் சக்தியின் 3 பேரும் வாக்களிக்காமல் நடுநிலை வகித்தனர். வல்வெட்டித்துறை நகரசபையின் பிரதி தவிசாளராக தமிழ் தேசிய பேரவையின் நாகதம்பி பத்மநாதன் தெரிவாகியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான ரே காலி பால்தசார் கொழும்பு மாநகர சபையின் 26வது மேயராக இன்று அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகள் முழுமையாக மேற்கொள்ளப்படுவதுடன் அகழ்வாய்வுகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம் எனவும், யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கடந்த அரசாங்கங்களைப் போல இந்த அரசாங்கமும் செயற்பட்டு வருவதாகவும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழிகளை பற்றியது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயான புதைகுழி அகழ்வு பணிகள் உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இந்த புதைகுழியிலிருந்து இதுவரை 19 முழுமையான மனித எலும்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த புதைகுழியினை எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக 45 நாட்களுக்கு அகழ்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான உத்தரவு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதைகுழியினை அகழ்வு செய்து உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை நிலைகள் கண்டறியப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளும் மனித உரிமை அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன. இந்த விடயத்தில் அரசாங்கமானது உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். யாழ்ப்பாணம் பலாலி வீதி பொதுமக்களின் போக்குவரத்திற்காக காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இந்த வீதியூடாக காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. இரவு நேர பயண நேரத்தை மாலை 7 மணி வரை நீடித்து தர வேண்டும் என மக்கள் க இளங்குமரனிடம் வேண்டுகோள் விடுத்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்ததை அடுத்து ராணுவ அதிகாரியுடன் கலந்துரையாடிய பின்னர் யாழ்ப்பாணம் பலாலி வீதி போக்குவரத்து இரவு 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பலாலி வீதியானது காலை 6 மணி முதல்
5 மணி மட்டும் திறந்திருக்கின்றது மாலை. அதனை இன்று பலர் வேலைக்கு சென்று வீடு திரும்புவது ஒரு கடினமான சூழ்நிலை காரணமாக இருக்கின்றது. அதை நீடித்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டதுக்கு அமைய இராணுவத்தினரும் அதனை 7 மணி வரை நீடிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இது வெகு விரைவில் நாளையோ மறுதினமோ இதை 7 மணி முதல் இந்த பாதை திறக்கப்படும் என்பது அன்பான யாழ் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரான குமாரசாமி சுரேந்திரன் தெரிவாகியுள்ளார். வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நேற்று வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது. 32 உறுப்பினர்களை கொண்ட வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ரகசிய வாக்களிப்பின் முடிவில் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் தேசிய பேரவை 7 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 6 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 2 ஆசனங்களையும் கைப்பற்றின. 32 உறுப்பினர்களில் 25 உறுப்பினர்கள் வாக்களிப்பில் பங்கேற்றதுடன் 7 பேர் பங்கேற்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட குமாரசாமி சுரேந்திரன் 13 வாக்குகளையும், தமிழ் தேசிய பேரவையில் போட்டியிட்ட தம்பையா சிவராசா 12 வாக்குகளையும் பெற்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் தியாகராசா தயாபரன் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். ரகசிய வாக்கெடுப்பு நடத்தும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து சீத்தவக்க பிரதேச சபை, சீத்தவக்கபுர நகரசபை, மாவத்தகம பிரதேச சபை ஆகியவற்றின் தலைவர் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து சீதவக்க பிரதேச சபை, சீதவக்கபுர நகரசபை, மாவத்தகம பிரதேச சபை ஆகியவற்றின் தலைவர் தேர்தல்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒத்திவைக்கப்பட்டன. தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு பொறுப்பான ஆணையாளர் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்ததால் சர்ச்சை எழுந்தது. இந்த நடவடிக்கைக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தனர். இருப்பினும் வெளிப்படைத்தன்மை கவலைகளை காரணம் காட்டி ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி திறந்த வாக்கெடுப்பை கோரியது. ரகசிய வாக்கெடுப்புக்கான ஏற்பாடுகளை ஆணையாளர் மேற்கொண்ட போது பதற்றம் அதிகரித்தது. இதனால் 3 கவுன்சில்களிலும் எதிர்க்கட்சி கவுன்சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்புக்கு பிறகு போதுமான கோரம் இல்லாததால் திட்டமிட்ட வாக்களிப்பு அமர்வுகள் மீண்டும் கூடுவதற்கான திகதி நிர்ணயிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இஸ்ரேலின் தாக்குதலால் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக தெஹ்ரானில் இருந்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இருப்பினும் அனைத்து தொடர்பு எண்களும் செயல்பாட்டில் உள்ளன எனவும் அவர் தெரிவித்தார். தூதரக ஊழியர்களை தவிர தெஹ்ரானில் உள்ள தூதரகத்தில் பணியாற்றிய 8 இலங்கை மாணவர்களும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஈரானின் வடக்கு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தூதரக வளாகத்திற்கு அருகாமையில் தாக்குதல்கள் நடந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அமைச்சர் ஹேரத் குறிப்பிட்டார். ஈரானில் சுமார் 35 இலங்கையர்கள் தங்கியிருப்பதாகவும் தெஹ்ரானில் வசிப்பவர்கள் தற்போது அதிக ஆபத்தை எதிர்கொள்வதாகவும் சுமார் 20,000 இலங்கையர்கள் தற்போது இஸ்ரேலில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற விமான விபத்துக்கு பின்னர் மீட்புக் குழுவான கட்டுமான தொழிலதிபர் ராஜு படேலும் அவரது குழுவினரும் முதலில் சம்பவ இடத்திற்கு சென்றனர். கடுமையான தீப்பிழம்புகளை எதிர்கொண்ட போதிலும் அவர்கள் தற்காலிக ஸ்ட்ரெச்சர்கள் மூலம் காயமடைந்தவர்களை மீட்க உதவினார்கள். இடிபாடுகளில் இருந்து தங்க நகைகள், பணம், பாஸ்போர்ட்கள், ஒரு பகவத்கீதை உட்பட பல பெறுமதியான பொருட்களினை மீட்டனர். அவை அனைத்தும் போலீசாரிடம்
ஒப்படைக்கப்பட்டன. இடிபாடுகளில் இருந்து பட்டேலின் குழுவினர் 800 கிராமுக்கு மேல் தங்க நகைகளையும் 80,000 இந்திய ரூபாய் ரொக்கத்தையும் மீட்டனர். மீட்கப்பட்ட அனைத்து தனிப்பட்ட உடைமைகளும் ஆவணப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவை நெருங்கிய உறவினர்களிடம் திருப்பி தரப்படும் என்றும் அகமதாபாத் இணை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார்.